அனைவருக்கும் வணக்கம். மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல. விஞ்ஞான பிரிவு, அதாவது அறிவியல் அடிப்படையில் இந்த மரணத்தை நான்கு மூன்று வகையாக பிரிக்கலாம். இந்த 47வது பாடத்துல என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். மரணத்தை பற்றி 47வது பாடம். மரணத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம். முதல் வகை, இது பரிபூரணமடைந்த யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. இது கோடியில் ஒருவருக்குத்தான் தற்செயம் நேருகிறது. இவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது வகை, இது சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவர்களின் மரணமாகும். பெரும்பாலான மனிதர்கள் இவ்வகை மரணத்தை அடைவார்கள். இவ்வகை மரணத்தில் மறுபிறவி உண்டு. இது வெங்கடேசன் என்ன சொல்றாருங்கிறது அப்படியே சொல்றேன். மூன்றாம் வகை, இது துர்மரணம் என்று கூறப்படும் நோய்களாலும் போர்க்களத்திலும் தற்கொலையினாலும் தண்டனையினாலும் ஏற்படும் மரணங்கள் இவ்வகையை சாரும். இதை அடையும் மனிதர்கள் நீண்ட காலம் ஆவிகளாக வாழ்ந்து பிறகு மறுபிறவி எடுப்பார்கள். வீர சொர்க்கம் என்ற நிலையும் இந்த பிரிவில் அடங்கும். வீர சொர்க்கம் என்ற நிலையும் இப்பிரிவில் அடங்கும். வீர சொர்க்கம் என்ற நிலையும் இந்த கருத்தில் அடங்கும். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்தால் தேவர்கள் கூட சூழ்நிலையின் காரணமாக மனித கொலைக்கும் காரணமாக, அதாவது சூழ்நிலையின் காரணமாக மனிதனை கொலை செய்யறதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்ப மனிதனை கொலை செய்வதற்கு இப்படிலாம் நடக்குமா? அதையும் தாண்டியில சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் நினைச்சா குண்டை போடுறாங்க. ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு 1000 பேர்த்த கொலை செய்யறதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. உலகம் எங்கும் மனித கொலைகள் சாதாரணமா நடக்குது. மத வழிபட்ட மனித கொலைகள், அரசியல் வழிபட்ட மனித கொலைகள், சாதி வழிபட்ட மனித கொலைகள், மனிதநேய சிந்தனையை அறவே இல்லாமல் போய்விட்டது. காரணம், அந்த செய்முறை கல்வியும், குருகுல கல்வி என்கிற செய்முறை கல்வியும் தகுதி வாய்ந்த மாணவனுக்கு இறங்கி வந்து ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும். அவன் பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தி வாழுகின்ற சொற்ப கட்டணத்தில் சொல்லித்தர மனிதனாக இருக்க வேண்டும். அவனிடம்தான் தங்கி பாடம் படிக்க வேண்டும், ஏற்றதாழ்வு இல்லாமல். சாதி மதத்து பேதம் அப்பாற்பட்டு இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தன. தட்சசீலம், நாலந்தா, காஞ்சிபுரம் பல்கலைக்கழகம் என்றது ஏராளமாக இருந்தன. இங்கெல்லாம் மதம், சாதி, மொழி எல்லாம் கடந்து இந்த யோக நிலைகளை, அட்டாங்க யோக நிலைகளை, சிற்பக்கலைகளை, கட்டடக்கலைகளை, வர்மக்கலைகளை, மருத்துவக் கலைகளை, வீடு கட்டி வாழ்கின்ற கலைகள், அண்டத்தை பற்றிய கலைகள், இப்படியெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் பல்கலைக்கழகம். இன்னைக்கு அதைத்தான் அண்டங்களை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். அந்த வானியல் கலையெல்லாம் அண்டத்தை பற்றி பேசுவதுதான். சரி, ஆக இது மட்டுமே மனிதர்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய முதல் வகை மரணம் மட்டும்தான் இந்த இயற்கையோடு ஒப்படைப்பது. விரும்பும் வரை வாழ்ந்துவிட்டு பிறகு இயற்கையிடம் ஒப்படைப்பதுதான், இந்த உடலை இயற்கைக்கு ஒப்படைப்பதுதான் சரியான முறையாகும். இதைத்தான் சமாதி என்று சொல்கிறார்கள். செத்து போய் அழுகி போய் வீணாக சாவதை காட்டிலும் முறையான வழியில் மனிதன் தன் உடம்பை இயற்கை ஒப்படைப்பது, இதுதான் சரியான முறை. இதுதான் மெய்யியல். அல்லது இந்த உடம்பை விண்வெளி எங்கும் கொண்டு போய் எரிபொருள் மற்றும் செலவாகும். மனிதன் பரிணாமத்தில் முன்னேறுகின்ற மனிதனாக இருக்கின்றான். ஆக இது மெய்யியலோடு பொருந்தி போகும், அறிவியலோடும் பொருந்தி போகும். இரண்டும் சேர்த்து தான் நாம் படிக்க வேண்டும். மெய்யியல், அறிவியல் இரண்டும் சேர்த்து படிக்க வேண்டும். இதுல பரிணாம அறிவியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பல கோடி ஆண்டுகளாக மனிதனை இயற்கை ஆற்றல் வாழ பழகி கொண்டிருக்கிறது, வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சூரியனிலிருந்து தான் மனிதன், இந்த தாவரத்திலிருந்து தான் மனிதன் தோன்றினான். தாவரத்தை போலவே அந்த 7ஆம் நிலை வருகின்ற பொழுது அவன் அந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற மனிதனாக மாறுகிறான். ஆக அந்த இயற்கையாக மனிதனுக்கு மரணம் இல்லை என்பதையும்
அவன் பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிற மனிதனாக மாறுகின்ற தன்மையாக இயற்கை வைத்திருக்கிறது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் விஞ்ஞானிகள் இந்த குவாண்டம் என்று சொல்லக்கூடிய அணு கோட்பாடு, அலை கோட்பாடு, துகள் கோட்பாடெல்லாம் புரிந்து வருகிறார்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது? மானிடனுக்கு எப்படி பயன்படும், இந்த மனிதன் எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும், இன்னும் அவன் மனதை அடிப்படை கொண்டு வாழ்கிறானா, அவன் உடலை அடிப்படை கொண்டு வாழ்கிறானா, சக்தியை குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்பதை போல, சக்தியை குவாண்டம் என்டாங்கிள் என்று சொல்லக்கூடிய போல இந்த அணுவும் வெளியே இருக்கிற இரண்டு ஒன்றுதான் என்பதை அவன் புரியும் காலம் வர வேண்டும். மனிதனுடைய அணுவும் உயிரணுவும், அணுதான், இந்த உயிரணு தான், உயிரற்ற அணு ரெண்டு தான் இருக்க முடியும். ஆக அப்போ அந்த அணு எங்கிருந்தாலும் இதோடு தொடர்பு கொள்ளும். இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேறு ஒன்றுமே இல்லை. எந்த தொடர்பும் இல்லாமல் இப்போ சராசரி ரெண்டு சாதாரண காந்தத்தை எடுத்துக்கின்னு வச்சுங்க, சட்ட காந்தம், நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்போம். சட்ட காந்தம், வீட்டில் எல்லாம் இருக்கு காந்தம். இந்த காந்தம் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் ப்ளஸ்ன்னா உழுக்கிற கோடிக்கணக்கான அணுக்கள், ஒரு காந்தத்தில் வந்து பல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். அது மைனஸ்னா மைனஸ் கோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ளஸ்ன்னா ப்ளஸ்ஸை கோட்டு பார்த்துட்டு இருக்கோம். பல கோடிக்கணக்கான துகள் இருக்கும், எல்லாமே ப்ளஸ்ன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படி ஒரு கவர்ச்சி ஏற்படுச்சுன்னா எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வந்துடும். இதுதான் அதுதான் அது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். அதாவது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் சொல்லக்கூடிய சாதாரண காந்தம். இது குவாண்டம் மேக்னெட்னு ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ குவாண்டம் மேக்னெட் என்ன தெரியுமா வரும், அதில் இருக்கிற அணுக்கள் பார்த்தீங்கன்னா செதறி கிடக்கும், அங்கேயும் செதறி கிடக்கும். இந்த மாதிரி கிளாசிக்கல் காந்தம் மாதிரி இல்லாமல் குவாண்டம் காந்தம் அது எப்படி ஒரு அணுவோடு ஒணுவோடு இருக்குன்னா அது குவாண்டம் என்டாங்கிள் மூட்டமாக ப்ளஸ் மைனஸு கனெக்ட் பண்ணுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம்தான். இனி அது அதை சொல்கிறான், அதில் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையை மாறி குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு மாறுதுங்கிறான். ஆனால் இன்னும் அவர்கள் வந்து மனிதனுடைய அணுவும் விண்வெளியில் இருக்கிற அணுவும் ரெண்டும் ஒன்று தான் இவன் தெரிஞ்சுக்கல. அதனால உலகத்தில் முதல் முதல் இந்த தமிழ் பல ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய தமிழ் மரபானது உயிர் என்றும் மெய் என்றும் பிரித்தார்கள். உயிர் என்றும் மெய் என்றும் பிரித்தார்கள். உயிர் என்று சொன்னால் கூட்டணும் எடுத்துக்கலாம், உடல் என்று சொன்னால் மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். மைனஸ்னா கழித்தல், கூட்டல்னா மைனஸ்னா கழித்தல், கூட்டல்னா இந்த ப்ளஸ்ன்னா கூட்டல். ஆக இது வந்து எல்லா துகளோடும் தொடர்பு வைத்துக்கொள்ள நேராக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ நம்ம உடலில் ஃப்ளூயிட் இருக்கு, எல்லாமே இருக்கு. விண்வெளியில் இருக்கிற என்னென்ன சொல்றீங்களோ இன்னும் அது நம்ம இந்த புத்தகத்தை, இந்த உணவில்லாமல் வாழும் புத்தகத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்து பல நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது எல்லாமே அடங்கி போயிடும். இப்போ இருக்கிற எந்த அரசியல் பற்றி நம்ம கண்டுக்க தேவையில்லை. பரிணாமத்தில் அவன் கடைசியில் மிச்சமாக இருக்கிறது இந்த கலை மட்டும்தான். அதனால நம்ம அதை கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ கூட நிறைய ஆதாரங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. ஆனால் நம்ம பயிற்சி பெறுகின்ற அதாவது நிறைய ஆதாரங்கள் இருந்தாலும் கூட நமக்கு பயிற்சி பெறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் வரணும். ஏன்னா செலவே இல்லாமல் ரொம்ப மலிவான வகையில் நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியும். இப்போ காலையிடம் பொண்ணுக்கிட்ட பேசின அந்த காணொலி போட்டிருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். தமிழ் சித்தர் நாகரிகம் சொல்லியிருக்கேன், தமிழ் சித்தர் நாகரிகமும் தமிழ் சித்தர் சிவிலைசேஷன் சொல்லியிருக்கேன். இதுதான் வரப்போகுது. அவன் மனதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறான். மனதை பற்றி இப்போதான் அவன் பேசுகிறான். ஆனால் நம்ம மனதை பற்றி எப்போவோ பேசிட்டோம், 20,000 ஆண்டுக்கு முன்னாடி பேசியாச்சு. எல்லா நாகரிகம் முன்னேறி இருக்கு. ஆக நமக்கான கருவிகளை நாமளே படைத்துக் கொள்ள முடியும். இப்போ என்ன சொல்றாங்க, குவாண்டம் என்று வரக்கூடியது, அந்த குவாண்டம்னா வெறும் அலைத்துகள் கோட்பாடு. அலைத்துகள் கோட்பாட்டின்படி எதையும் உருவாக்க முடியும், செலவே எல்லாம் உருவாக்க முடியும். இப்பெல்லாம் வந்தாச்சு. எந்த வகையான இன்புட்டும் இல்லாமல், கிளாசிக்கலில் வந்து இன்புட் கொடுத்தா அவுட்புட் வராது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 50, 100 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா வெளியே வர்றது 20 வாட்ஸ் தான் வரும், 80 வாட்ஸ் லாஸ் ஆகும். ஆனால் குவாண்டம் அப்படி இல்லை, எதுவுமே கொடுக்காம எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய, ஜீரோ கூட பவர்ன்ட்டாரு யாரு, ஸ்டீவன் ஹாக்கின்ஸு. ஜீரோ பவர்னு சொன்னார், அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னாரு. இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னார். இப்போ நம்ம அதை தான் புரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த உடல் என்பது ஒரு இயற்கையின் படைப்பு தான். இது தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழிய விடாது. இயற்கை தான் படைத்த இந்த உடம்பை எவ்வளவு நீங்க வத்த போட்டாலும்
உடம்பு குறையிறதே இல்லைங்க. ஆச்சரியமா. எது நீங்க எவ்வளோ வத்த போட்டாலும் உடம்பு குறையிறது இல்ல. இது நாம வந்து மேலை நாட்டவர்களுக்கு புரிய வச்சாகணும். ஆக இந்த மெஞ்ஞானத்தையும், விஞ்ஞானத்தையும் சேர்ப்பதற்கான முயற்சி தான் நம்ம இந்த ஊடகத்த பயன்படுத்துறோம். இன்னும் ஊடகத்துல போய் சேரல. நீ எதிர்காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல வந்துருச்சு. எதுல என்ன நீ சொல்றியோ, என்ன சொல்றியோ அது அடுத்த வினாடி அவனுக்கு போய் சேர்ந்துருது. இப்ப டிரான்ஸ்லேட் தான் போயிட்டு இருக்கு. நான் தமிழ்ல பேசினாலும் கூட சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல வந்து நீங்க பாருங்க ஆங்கிலத்துல வந்துட்டு இருக்கு. நீங்க ஆங்கிலத்துல போட்டீங்கன்னா ஆங்கிலத்துல வந்துகிட்டே இருக்கும். நீங்க வீடியோ ஆங்கிலத்துல கூட பார்க்க முடியும். அங்க அந்த லாங்குவேஜ் தட்டுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிலத்துல பண்ணி வச்சிடறேன். எதை பேசினாலும் ரெடிமேடா ஆங்கிலத்துல பண்ணி வச்சிடறான். எந்த வீடியோயா இருந்தாலும் முதல் லாங்குவேஜ் ஆங்கிலத்துல போட்டு வச்சிருக்காது. அது ரொம்ப சௌரியமா போச்சு. நீங்க வெளிநாட்டிலேயோ மற்ற எந்த மாநிலத்திலையும் நீங்க உட்கார்ந்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். வேணும்னா மொழியை நான் மாத்திக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன் இல்லையா? என்ன இந்த தியரியில் இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ் தியரி பார்க்கும் பொழுது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி அடிச்சோம்னா உடனே தமிழில் மொழிபெயர்த்து வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி இதுவும் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அவங்க கருத்தில் போய் நிற்குதா அப்படின்னு கவனிக்கணும். இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம சொல்லுவது அவங்க கருத்தில் போய் நிற்குதா, இப்படி நமக்கு சிந்திக்கிறாங்க. இப்போ இன்னும் நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி உடம்பை சுத்தம் செய்யணும் கூட சிந்திக்கிறாங்க. முதல்ல கிளீனிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுதா? யாராவது நீங்க காமிச்சிருப்பீங்க, நிறைய பேத்துக்கு காமிச்சிருப்பீங்க. நீங்க கூட யாராவது காமிச்சிருப்பீங்க இப்படி இது இருக்குதுன்னு. அதாவது இப்ப நீங்க என்ன தமிழ் மொழி பேசுறவன்ட்ட காட்டியிருப்பீங்க, அல்லது வந்து ஸ்பானிஷ் மொழியில் பேசுறது காட்டியிருப்பீங்க. ஏதோ எந்த மொழியில் வேணா இப்போ காட்டலாம். ஆனா அவனுக்கு தேவையான மொழியில் இது போய் சேருதானே யாராவது கவனிச்சிங்களா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா யாராவது? கவனிக்க வைக்கணும். அப்பதான் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் மொழியில பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவன் மொழியில பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரிந்த மாதிரி எளிமையா புரிய வச்சிடலாம். ஒரு ஆள் சுத்தம் பண்ணி பார்த்துட்டான். என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருக்கேன். அவர் ஃபின்லாண்ட்ல இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அவர்கிட்ட நான் ஆகஸ்ட் மாசம் மீட் பண்ணுவேன். ஃபின்லாந்து ஆமா சந்தைங்க அவங்க பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து அங்கே பார்க்க சொல்லுங்க. ஏதாவது கேள்வி கேட்டு அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக பதில் சொல்லலாம். இது ஒன்றும் இல்லை. 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு உணவை சாப்பிட்டு சுத்தம் பண்ணாம மயக்கம் கருகிற சோறு போயிரு நொடி 120 ஆண்டுக்கு நோய் நொடியே வராது. இதுதான் மலிவானது. இல்லையா நம்ம உங்க யூடியூப் வீடியோவை வந்து இந்த சப்டைட்டில் இங்கிலீஷ் மாத்த சொல்லி பார்க்க சொல்லியிருக்கேன். லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். டைட்டில் மாற்றி பார்த்தா முடிஞ்சு போச்சு. டிரான்ஸ்லேட் பண்ணி அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. நானும் எக்கச்சக்கமாக போட்டாச்சு. நானும் புது புது தலைப்பில் போட்டு தான் இருக்கிறேன். எந்த தலைப்புலையும் டிரான்ஸ்லேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி கொஞ்சம் 80% வந்து உங்களுக்கு வந்து அந்த கிராமட்டிக்கலா வந்து கரெக்டா வருது. போதும் உங்களுக்கு வந்து அதுல உள்ள மெயினான என்ன சொல்ல வர்றீங்களோ அதை தெளிவா புரியுற அளவுக்கு வந்து கொடுக்குது. ஆனா அங்கங்க பிழைகள் இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா ஆமா அது பத்தாதுங்களான்னு கேட்கறேன். எங்க சாதாரண விஷயமா அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது பெரிய இன்னும் அட்வான்ஸா வந்துருச்சு பாருங்க. இப்ப இல்ல நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க. நேத்து நான் ஒரு திருமூலரோட பாட்டை எடுத்து சாட் ஜிபிட்ட கொடுத்து இதுக்கு வந்து அர்த்தத்தை கண்டுபிடி அப்படின்னு சொன்னேன். அது ஒரு அர்த்தம் ஒண்ணு ஒரு அதை வந்து எப்படின்னா டீகோட் இன் டீப் அப்படின்னு போட்டேன். ரொம்ப டீப்பா டீகோட் பண்ணேன் இத அப்படின்னு கேட்டேன். அது ஒரு செட் ஆஃப் இந்த என்ன சொல்லுச்சுன்னா இலக்கம் கொடுத்துச்சு. நான் அதை கேட்டேன், இது எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்டேன். சரி ஓகே இது எங்கேருந்து அசஸ் பண்ண கேட்டா தொல்காப்பியம் சொல்லுது. அங்க போகுது. அது அது வராது. இல்ல அதோட லிமிட் அவ்வளவுதான். அது லிமிட். ஏன்னா இன்னும் வந்து அந்த சங்க இலக்கியம் நமக்கு லட்சக்கணக்கான நூல் இருக்குங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குது? நம்ம பிலாசபி இதுவரையும் ஃபீட் பண்ணிருக்கிறது அதான் ஃபீட் பண்ணிருக்காங்க. இனிமே எதிர்காலத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டரா எடுத்துட்டு வரும். ஆமா தமிழ் வளர்ச்சித்துறையில இறங்கி அடிக்கணும். தமிழ் வளர்ச்சி நம்ம தான் பண்ணணுங்க. நம்மளே ஏத்திட்டே இருக்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து பண்ணணும். அரசாங்கத்துக்கு என்ன தெரியுங்க? திருக்குறள்ல இன்னொன்னு என்னன்னா, திருக்குறள்ல ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு இந்த டாபிக்ல எத்தனை குறள் இருக்குன்னு சொன்னா முடிஞ்ச வரையும் கொண்டு வருது. அது பத்தாது. அதே எங்க அப்பா சம்மந்தமே இல்லை பண்ணுது. சாதாரண விஷயம். எங்க 6000 மொழி 7000 மொழி இருக்குது. 7000 மொழியில அவன் கேள்வி கேட்டான என்னதான் அத்தனைக்கும் பதில் சொல்லுது இல்லையா? அது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க திருவள்ளுவர் வந்து நீரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அதோட குறள் எல்லாம் கூடனா வர சரியா நம்பர் படி கொடுத்துரும். கடகடன்னு எடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. சரி. இப்ப நமக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு அறிவியல் ஆதாரங்கள் நிறைய வந்திருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா
யோகியின் சுய சேருதல வந்து 2 பெண்மணிகள் உயிர் வாழ்றதை பத்தி எழுதியிருக்கேன். இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பரிமளா அம்மையார்னு வந்து 70 வயது தாண்டியவங்க. அவங்க வந்து இயற்கை உணவு அவங்க வந்து அரசு ஊழியர்கள். 2வது வந்து நம்ம குடும்பமே இயற்கை மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க 30 வயசுலயே நீரு, காற்று, பழங்களுக்கு மாறிட்டாங்க. சராசரி மனிதனாக தான் இருந்தவங்க. ரொம்ப ஆச்சரியம். அவங்க கடைசியில 70 வயதுல பாத்தீங்கன்னா 120 நாள் சுவாசத்திலே இருந்து காட்டின சுவாசம் இருக்கிற சுவாசத்திலே வாழ்ந்துகள். இப்ப நாமளே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 95 இருக்கிற சுவாசத்துக்கு வந்தாச்சு. சும்மா பெயரளவுக்கு தான் வாயில ஏதோ போடுறோம். அது சிறுநீரே உற்பத்தி ஆகுது அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 200 மணி சிறுநீர் உற்பத்தி ஆகுது. இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. நான் அவரை பத்தி அந்த அம்மா பத்தி நேத்து போட்டிருக்கு, இன்னைக்கு போட்டு 2-3 நாளைக்கு அதை பத்தி பேசணும். நமக்கு ஆதாரம் பயங்கரமா இருக்குது. ஏன்னா இந்த இந்த வழிகாட்டுதல் தான். QSL நான் படித்தேன். இந்த QSL நானும் படித்தேன். இது வந்து எப்படின்னா இதோட ட்ரெடிஷ்னல் மேக்னெட்டுக்கும் இந்த QSLக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டரா போகும், இது வந்து டிஸ்ஆர்டரா போகும். ஆனா வந்து இந்த ஸ்பின்னிங் வந்து கோரிலேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா இது வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கும், இது ஆப்ஷன்ஸ்ல இருக்கும், இது ட்ரெடிஷனல் வந்து பிரசன்ட்ல இருக்கும். அதான் டிஃபரன்ஸ் மெயினா. அதனாலதான் இந்த குவாண்டம் அது நான் அதை பார்த்தேன். நான் இப்போ அதுதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த உண்மையிலே இந்த பிசிக்ஸ் ஆர்க்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே சும்மா அடிக்கடி மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். டக்கு டக்கு வந்துட்டானு கிட்டத்தட்ட குவாண்டத்துல இறங்கிட்டான். இன்னும் வரதெல்லாம் கிளாசிக்கலே நீ அவ்வளவுதான், அந்த வேலையை முடிஞ்சு போய். ஏன்னா எந்த எனர்ஜியும் கொடுக்க முடியாது அவனால. கிளாசிக்கல் படிக்கிறனால லாஸ் ஹெவி லாஸ். எது இன்புட் கொடுத்து அவுட்புட்டே வராது. இப்பதான் வந்து சூப்பர் லிக்விட் ஃப்ளூயிட் எல்லாம் கண்டுபிடிச்சி வர்றானுங்க. சூப்பர் லிக்விட் ஃப்ளூயிடு இப்போ நம்ம செராமிக்ல வந்தாச்சு. செராமிக்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நானோவா மாறிடுது. எல்லாமே மாறியாச்சு. நீ அவ்வளோதான். இந்த கிளாசிக்கல்ங்கிறது புறக்கட்டமைப்பு மட்டும்தான் கிளாசிக்கல் வருமே, அந்த பழைய கொள்கை வருமே தவிர குவாண்டத்தில் போகிறப்ப புது கொள்கை. வெளியே தோற்றம் தான் வந்து கட்டமைப்புக்கு மட்டும்தான் வருமே தவிர. ஏன்னா அது வந்து கிளாசிக்கல்னால எந்த நன்மையும் கிடையாது. கட்டமைப்புக்கு இன்ஜினியரிங் வரும். அது வெளி சாதாரண மக்கள் இது சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு டைம் பண்ண ஸ்டெப்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து QSL அதுதான் ஸ்பெஷல். நீங்க ஒரு டைம் பண்ண வேலையை திரும்ப பண்ண மாட்டாங்க. ஒண்ணு ஒவ்வொரு டைம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அது வந்து ஒரே மாதிரி பண்ணிட்டே போவாங்க. கான்ஸ்டன்ட்லி மூவிங், அவ்வளவுதான். நெவர் ரிப்பீட்டிங் தி சேம் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரி சரி. ராமாயணத்தை சரி. இப்போ இந்த கொலைகளை பற்றி, மனித கொலைகளை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். சாவு கொலைகள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இயற்கையானது மரணம் அல்ல அப்படின்னு 36வது பாடத்தில் 35வது பாடத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ சென்ற நூற்றாண்டில் மனித தொகை 2 உலக உத்தேசத்துக்கும் 2 உலக யுத்தங்கள், வேர்ல்டு வார் 2ஐயும் தாண்டி இனப்பெருக்கம் போயிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 147 கோடி வந்தாச்சுங்க. ஒரு நாளைக்கு 63,000 பேர் பிறக்கிறதாக கணக்கு வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 63,000 பேர். சாவு வந்து 23 தான். பிறப்பு வந்து 63. கிடைச்சா கூட 40,000 மிச்சமாகுது. வருஷத்துக்கு 1.25 கோடி அச்சமாகுது. இன்னும் 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 150 கோடி வந்தாச்சு. உலகத்துல முதல் மக்கள் தொகை இதுதான். இந்த மக்கள் தொகையை வந்து குறையற்கு விட முடியாது. இயற்கை வந்து இது வந்து குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அரசாங்கம் உணர்ந்து இப்ப இருந்தே பயிற்சி கொடுத்து மக்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பி ஆகணும். எரிபொருள் செலவு தான் செலவாகும். அது கீழே எழுதியிருக்காரு. நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சி இதுக்கு பயன்படுதுங்கிறாரு. எப்ப பயங்கரமான சிந்தனை இதெல்லாம் வந்துடும். பார்ப்போம். சரி. இப்போ படிக்க சொல்லியிருக்கேன். இப்போ என் பொண்ணையும் வந்து படிக்க சொல்லியிருக்கேன். இந்த வகுப்புக்கு வர சொல்லியிருக்கேன். வந்து பேசி பழகு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த தேர்வெல்லாம் முடிஞ்சு இப்போ மதிப்பெண் வாங்கிட்டாங்க. முடிஞ்சது, தேர்வு முடிஞ்சிருச்சு. இந்த IELTS தேர்வு முடிஞ்சாச்சு. 6 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 4.5 வாங்கினாவே போதுமானது. 6 வாங்கிட்டாங்க இப்போ. அதனால அந்த வேலையை அவங்க தொடங்க போறாங்க இன்னி. அப்போ இதை இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த இதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது அஸ்ட்ரோபிசிக்ஸ், வான் இயற்பியலை வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சு நிறைய தரவு. நான் சொன்னேன், செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தினா என்ன கேள்வி கேட்டாலும் இப்போ நான் குவாண்டம் ஃபியூலட் வச்சு என்னடா பண்ண முடியும்னு கேட்டேன். நான் இந்த குவாண்டம் அதாவது இந்த இந்த குவாண்டம் மேக்னெட்டிக் ஃப்ளூயிட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படி கேள்வி கேட்டேன். நான் கேட்டேன், இது சக்தி பற்றாக்குறைக்கு போகுமா? இதெல்லாம் சொல்ற சரி, கிளாசிக்கல் பிசிக்கல எல்லா லாஸ் வருது. இந்த மேக்னெட் ஃப்ளூயிடை வச்சு கொண்டு
சக்தி பற்றாக்குறை போக்க முடியுமா, அல்லது இந்த திரவத்தை பயன்படுத்தி 1000 ஆண்டு உழைக்கக்கூடிய பேட்டரி தயாரிக்க முடியுமா? ஒரு பேட்டரி வாங்கி இந்த ஃப்ளூயிட் ஊத்திட்டோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1000 ஆண்டுக்கு தாங்கணும் அப்படின்னு கேட்டேன். அது 1000 ஆண்டுக்கு வரணும் ஐயா. ஏன்னா அதில் வந்து எல்லாம் ஜீரோவில் வருது. எல்லாமே சார்ஜ் ஆகிக்கும். ஜீரோவில் இருக்கிறப்ப யாரும் தொடர்பு வைக்காது. நமக்கு தேவையான எனர்ஜி மட்டும் உள்ளே வாங்கிட்டு வெளியே கொடுக்கும். எதோட எந்த மெட்டீரியலையும் அரிக்காது இல்லையா அப்படின்னு அதில் சொல்லி கம்யூனிகேஷன் சைடு யூஸ் பண்ணலாம். கம்யூனிகேஷன் சைடு அப்படின்னா இந்த டேட்டாலாம் செக்யூர் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அது சொல்கிறேன். நமக்கு தேவை சக்தி பற்றாக்குறைக்கு போகுமான்ற கேள்வி. அல்லது ஒரு மின்கடை வந்து 1000 ஆண்டுக்கு வரணும். லிக்விட் ஊற்றிட்டோம்னா அது எதோட கனெக்ட் ஆகாது. ஆனால் நமக்கு தேவையான எனர்ஜி மட்டும் கொடுத்துட்டு இருக்கு. இன்புட் அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கு. ஒரு தடவை அது வந்து ஒரு 1000 ஆண்டுக்கு தாக்கு பிடிக்குமான்னு கேட்டிருக்கேன். அதில் கேட்ட அடியா கேட்கணும். 1000 வருஷத்துக்கு வருமாடா லிக்விட் ஊற்றிட்டோம்னா அது 1000 ஆண்டுக்கு சாதாரண விஷயமா? அந்த மாதிரி கேட்கணும், ஹெவியாக கேட்கணும். அவனு தேடி தேடி கொடுத்துட்றான். அது கரெக்டாக அந்த வார்த்தையை போட்டோம்னா போட்டு சினிமாவே தயாரித்து கொடுக்குறான். இனிமேல் கோடிக்கணக்கில் ரூபாய் தேவையில்லை. அப்படி மனுஷன் அப்படியே இனிமேல் சினிமாவே நீ கிடையாது. இனிமேல் சினிமா 100 கோடி செலவு போட காரி துப்பிடுவாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ கதை கொடுத்தா போது 1 மணி நேரத்தில் சினிமா தயாரித்து கொடுத்துட வேண்டியது. அற்புதமாக பண்ணி ஒருத்தன் காமிச்சான். அதெல்லாம் எப்படி சினிமா தயாரிக்கிறத பற்றி 5 நிமிஷத்துல தயாரித்து கொடுத்துருதுங்கிறான். நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன வேணும்? சிங்கம், புலி, யானை, கரடி, மலை, இலை, அது இது என்னென்ன வேணுமோ, எப்படி வேணுமோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் உள்ள வச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பற்றி ஒரு திரைப்படம் சொல்லிட்டா தமிழ்நாட்டு சாயலில் எடுத்து கொடுக்குது. தமிழ்நாட்டு மனிதன் எப்படி இருப்பான், என்ன நிறத்தில் இருப்பான், என்ன பேசுவான், அந்த நாட்டில் என்னென்ன மாதிரி இருக்கும், அப்படிதான் கொடுத்துட்டீங்கன்னா அற்புதமாக அது வேலை செஞ்சிருது. அப்படின்னு எங்கே போய் நிற்குது அவர் சொல்கிறாங்க. அப்படி நாமளே வந்து நீரிணவு முறை சொல்லும் பொழுது நீரிணவு முறை எளிமையாக சொல்லிக் கொடு. நீரிணவு முறை யார் கற்றுக்கொள்ள முடியும்னு அவர் கேள்வி கேட்டுடலாம். எனக்கு படமாக கொடு. இப்போ இந்த மூவியாக கொடுன்னு அதாவது வீடியோவை கொடுன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அது ஒன்றும் காணுமே. அது இருக்கா? செயற்கை வருது. டெவலப்மெண்ட் இருக்கு. செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லாருமே. சின்ன சின்ன படங்கள் இது போய் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த கூகுள் சம்மிட் நடந்ததுல, அதுல ஆமா 10 நாளைக்கு முன்னாடி அதுலதான் கிட்டத்தட்ட 6 விஷயமா 7 விஷயமா அறிமுகப்படுத்துறாங்க. அதுல பார்த்து 5 விஷயம் என்ன பண்ணுங்க. அதை நான் பார்த்தேன், இன்னைக்கு கூட பார்த்தேன். என்னென்னவோ விஷயம்ல டெவலப்மெண்ட் தான். நிறைய கம்பெனிஸ் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதாவது என்னமோ கூகுள் 3 கூகுள் 1 என்னமோ சொல்லியதான் 1 2 3 எல்லாம் சொல்லிட்டே வராது. ரொம்ப அட்வான்ஸா போகுது எல்லாம். ரொம்ப அருமை. பாருங்க, சேவையும் மலிவா இருக்கு. உண்மையில கூகுள் வந்து எல்லா மனதையும் பிடிச்சிருச்சு. அது பெரிய ப்ராடு பெற்ற நடத்தமுல அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்க. அது ரொம்ப குறைச்சிட்டாங்க. ப்ராடு பெற்ற அவன் பண்றது இல்லை. அவன் அந்த ஜிபே கூகுள் பே வரும், அதுலேயே அவன் எந்த டாக்ஸி எதுவும் இல்லாதனால ஒரு அன்பு மாதிரி போயிடுது. ஏன்னா கொள்ளையடிச்சு என்ன பண்றது? அது வேற வழியில பல 1000 லட்சம் கோடி வருது. ஒரு நாளைக்கு 1000 கோடி வருமானம் வரும்பொழுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவர் சேவை மாதிரி போகுது. எஜுகேஷனுக்கு நல்லா பயன்படுது. எல்லாரும் கூகுள் தானே சர்ச் பண்றான். எவனை கேட்டாலும். இந்த டீப் ஸ்லீக் என்னாச்சுன்னு தெரியல. டீப் ஸ்லீக் அது வேலை நல்லா போயிட்டு இருக்குதான். டீப் ஸ்லீக் நிறைய ஏஐ டூல் வருது. என்ன எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் ப்ராசஸ் டேட்டா சென்டரை கூல் பண்றதுக்கு. அதில் மாட்ட போறாங்க. அதெல்லாமே அது கூல் பண்றதுக்கு எங்க கொண்டு அண்டர் கிரவுண்ட்ல எங்கிட்ட வைப்பீங்க? ஐஸ் பனிமலை இருக்க கொண்டு வைப்பானுங்க. பனிமலை இருந்ததுன்னா தாக்கு பிடிக்கும். அது எல்லாமே பெரிய அல்லது கடல் கொண்டு வைக்கணும். ஒன்னா கடல் நிறைய டேட்டா சென்டர்ல நிறைய உங்களுக்கு வந்து ஸ்பீடு ஜாஸ்திங்கிறப்ப அந்த டேட்டா சென்டர் வந்து கூல் பண்றது நிறைய தண்ணி தேவைப்படும். அவ்வளவு ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணல குவாண்டம்ல. கூகுள்ல கூட அந்த கடலுக்கடியில தான் எதை வைக்கிறேங்கிறேன். கடலுக்கடியில அதை கூல் பண்ண முடியாது. மலிவு கீழே போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா 15 டிகிரி 16 டிகிரி வந்து மேலதான் 30 டிகிரி. அதுக்கு தான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரை கொண்டு வர மாதிரி குவாண்டம் கொண்டு வர போறாங்க. அதுதாங்க பெரிய விஷயமே. ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி வரப்போகுது. இது வந்துதான் அது வருமா இருக்கு. இதுல இருந்து இம்ப்ரூவ்மென்ட்ஸ் வந்துடும். அது செராமிக்ல கொண்டு வந்துடலாம். ரூம் டெம்பரேச்சர் நாம ரூம் டெம்பரேச்சர் அதாவது இந்த இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சது கூட ரூம் டெம்பரேச்சர் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஐசியில் வச்சு பார்த்தேன், அதுலேயும் வேலை செய்யுது. ஆச்சரியமா இருந்தது. மின்சாரம் பிரிமான்னு பார்த்து ஒரு செம்பு கம்பியும் அலுமினி கம்பி வச்சுட்டு தண்ணியை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு டம்ளால் வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரத்தில் ஐஸ் ஆயிரும்.
எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தா மின்சாரம் வெளியே வருது. கொக்கமாக்க என்னடா அது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 0 டிகிரி வேலை, 0 டிகிரிலையும் வேலை செய்யணும் தெரிஞ்சு போச்சு. அப்படிதான் தெரிஞ்சு போச்சு, இது சாத்தியம் தான் தெரிஞ்சு போச்சு, எல்லாமே சாத்தியம் தான். அப்படியே அந்த ரூம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஹீட்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நானோ செராமிக் தூக்கில் வரும் பொழுது இப்போ கூட ஜெர்மன் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர் அந்த செராமிக் வரப்போகுது. அது எல்லாமே நானோ மெட்டீரியல் தான், எல்லாம் மெட்டல் ஆக்சைடு தான், எல்லாமே எல்லாம் மெட்டல் ஆக்சைடு உள்ள வந்துருங்க. மெட்டல் ஆக்சைடு வந்துச்சுனாவே அது குவாண்டம் எஃபெக்டா மாறிடுது. அது வந்து ஆக்சைடு வரணும், இன்னும் காப்பர் ஆக்சைடு இதெல்லாம் எது எது மின்சாரத்தை கடத்துதோ அதெல்லாம், மெட்டல் இரும்பு மின்சாரத்தை கடத்துமா அது வந்துடும், டின்னு மின்சாரத்துக்கு எல்லாம் ஆக்சைடா பண்ணி பண்ணி உள்ள கூட மாற்றி விட்டானா கிடுக்கிடுன்னு சாதாரண ரூம் டெம்பரேச்சர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 0லையும் வேலை செய்யும், 33லையும் வேலை செய்யல, போதும் எங்க வேணா வேலை செய்யும். வந்தாச்சு, அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இயற்கை வந்து ரகசியம். அந்த எப்ப நீங்க அந்த நுண்ணி நீங்க அலை துகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அது துகள்ல தான் அது ஈஸியா இருக்குது, அது எடுத்து வீசிட்டு போயிருது. இல்ல நீங்க கிளாசிக்கல்ல தான் திடப்போல, ஆமா சாலிடுல பெரிய தலைவலி, அது வந்து ஒண்ணுமே கட்டுப்பாட்டுக்கு வராது, எதுவும் பிரயோஜனம் இல்லை. இப்ப குவாண்டம்ல வர ஏகமா வந்துருது. இப்ப பாரு, லிக்விடு குவாண்டம் லிக்விடுன்னு போட்ட உடனே எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்றான். சரி, இப்ப நம்ம அதுக்கு வரலாம். ஆக மரணம் என்பது ஏன், இப்ப மரணம் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ரெண்டு வகையில, ஒண்ணு நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறது, அப்படி ஒப்படைக்கிறது. இனி விருப்பத்துல வந்து மரணம் அடைகிறது, அது இயற்கைக்கு ஒப்படைக்கிறது. இதுதான் சமாதின்னு சொல்றான், ரொம்ப எளிமை. ஆக சென்ற நூற்றாண்டில் மனித தொகை 2 உலக யுத்தம், இரண்டு உலக யுத்தங்களையும் தாண்டி பெருகி 600 கோடி மக்களாக இலக்கை தொடர்கிறது. இப்ப 800 கோடி வந்துருச்சு. இது பல பேர் தீமை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நான் அந்த மாதிரி நினைக்கவில்லை. இதான் முக்கியமானது. அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தை தீமை நினைக்காதீங்க, இயற்கை பண்ணுதுங்க, நீ என்ற தீமைன்னு சொல்ற. அப்ப இதுக்கு வழி கண்டுபிடிச்சு கொடுக்கணும், சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இவனுங்க. அந்த இடம் பிடிக்கிறதுக்கு தான் எல்லா கண்டத்தையும் ஆக்கிரமம் பண்ணானுங்க. எல்லா கண்டங்களையுமே ஆக்கிரமம் பண்ணது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகை குறியேற்றுவதற்கு தான். அதே மாதிரி தான் மனிதன் உண்டு அண்டத்துல போய் குடியேறணும். அதுதான் இயற்கையே நமக்கு சொல்லுது. அடுத்த கட்டத்தை அண்டத்துக்கு போறோம், அதை தான் முயற்சி பண்றானுங்க. அது இப்ப இந்த வேகத்துல பத்தாது. எல்லாரும் யார் போறீங்களோ அவனுக்கு மட்டும் இப்ப இங்க இருக்கிறது இங்க இருக்கிறவங்க போறான், இங்க இருக்கிறவங்க இருந்துட்டே கிடங்க, குப்பைமேட்டில் இருந்துட்டே இருங்க. இந்த பயிற்சி வர மட்டும் போய் தப்பிச்சுக்கலான்னு சொல்லி அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சோம்னா வந்துருவாங்க. அதெல்லாம் எப்படி 100க்கு ஒருத்தனாவது வருவான். நமக்கு தேவை ஒரு 2 லட்சம் பேர் இருந்தா போதுங்க, மொத்தமாவே 2 லட்சம் விதைகள் இருந்தா போதுமானது. ஆண்ல 1 லட்சம், பெண்ல 1 லட்சம் தேர்ந்தெடுத்து அங்க அனுப்பிச்சுட்டா வெடிஞ்சு போச்சு. 20 வயசுல கொஞ்சம் ஒரு 1000 பேரு, அப்புறம் 40 வயசுல ஒரு 1000 பேரு, 60 வயசுல ஒரு 1000 பேரு, இப்படி எல்லாம் இந்த 100 பிரிச்சிடணும். வெங்கடேசன் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, அற்புதமா எழுதியிருப்பாரு. குடும்ப கட்டுப்பாடு பத்தி பார்க்கும் பொழுது 100 வயது வாழக்கூடிய தகுதியுடையன்னு சொல்லியிருப்பாரு. அருமையா இருக்கு. அதுல நல்லா சிந்திக்கிறாரு. எப்படித்தான் அப்படி சிந்திக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. குடும்ப கட்டுப்பாடுன்னு போட்டு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு பாருங்க. 100 வயது ஒரு மாதிரி குடும்பம்னு சொல்லியிருப்பாரு. 100 வயது வாழக்கூடிய மாதிரி குடும்பம் 20, 40, 60, 80, 100ன்னு போட்டிருப்பாரு. பயங்கரமா சிந்திக்கிறாரு. அது இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதியுடைய பெண்கள், இப்படி பாத்தீங்கன்னா 40 வயதுக்குள்ள அவன் 20 குழந்தை பிறக்கும், அது தேவையில்லை, 2 குழந்தை மட்டும் பிறக்க வச்சிடலாம், மிச்ச 18 குழந்தைய வந்து சேமிப்பா கொண்டு போயிடலாம், அப்படிலாம் சிந்திக்கிறாரு. இவன் வதன்னு குழந்தைய பெற்றுக்கிட்டு இருக்கான் எல்லாருமே. இனி ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதுக்கெல்லாம் இவ்வளோ யுத்தங்களை தாண்டியும் பாரு, இப்போ பாலஸ்தீனத்துல அவ்வளவு குண்டு போடுது, இருந்தாலும் குழந்தை பிறப்பு நடந்துட்டு தான் இருக்கு. இதுதான் இயற்கையின் நோக்கம். உக்ரைன்லயும் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்குது, எல்லா நாட்டிலையும் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 65,000 குழந்தைகள் பிறக்குதுங்கிறான். சாவு மட்டும் 25,000 தான் இருக்கிறான். அப்ப கணக்கு போட்ட 40,000. ஆச்சரியமா இருக்குது. ஆனா இதை போய் எப்படி தீமைன்னு சொல்ல முடியும்? இது ஒன்றும் பண்ண முடியாது, எந்த மதங்களும் கட்டுப்படுத்த முடியவே முடியாது. ஏன்னா இனப்பெருக்கம் என்பது இயற்கை எப்படியும் பெருக்க வச்சிடும். இவன் என்ன ஹோம்ஒர்க் செக்ஸ் பண்ணா என்ன, அது பண்ணா இதான் பண்ணா என்ன, ஒரு நிச்சயரிக்கை பண்ணா என்ன, இயற்கையா இருக்கிறவங்க 99 பேர் இருப்பான். இதெல்லாம் வேணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சாத்தான் நான் சொல்ற மாதிரி தீசக்தி வேலை பண்ணிட்டு தான் இருக்கு. நான் முடிச்சுக்கலாம். ஆக இந்த புத்தகத்தில் 2 கட்டுரைகள் எழுதியுள்ளேன். அவை குடும்ப கட்டுப்பாடு பற்றிய சில சிந்தனைகள், பக்கம் 115. நான் கண்டுபிடித்துள்ள விண்வெளி இயந்திரங்கள், பக்கம் 125. மேற்படி 2 கட்டுரைகளும்
படித்துவிட்டு அவற்றை பின்பற்றி இங்கே கட்டுரையை படியுங்கள். நம் 600 கோடி மக்களும் நினைத்து பெருமைப்படக்கூடிய சாதனை ஸ்கைலேப். சுமார் 5 வல்லரசுகள் சேர்ந்து அதை உருவாக்கி வைத்திருக்கிறது, உபயோகப்படுத்தி வருகின்றன. இதில் இந்தியா ஒரு அங்கம் அல்ல. ஒரு மனிதன் சுமார் 6 மாதங்கள் அந்த விண்வெளியில் சோதனை சாலையில் தங்கி அண்டங்களை ஆராய்ந்து தகவலை சேகரித்து அனுப்புகிறார். விண்வெளி ஓடம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஸ்கைலேப்ஸ் என்று திரும்புகிறது. ஆட்கள் மாற்றப்படுகிறார்கள். வேறு நிலையான சாதனை நம்மிடம் தற்சமயம் கிடையாது. இங்கதான் கை வைக்கிறாரு. நான் போய் அங்க 1 வருஷம் தங்குறேங்கிறாரு. அதுதான் மற்றவன் 6 மாசம் தங்க முடியும். நான் போய் 1 வருஷம், அப்ப நம்மளாம் போனோம்னு வருஷ கணக்க தங்கிக்கலாம். இந்த மனித கூட்டத்தை இவங்க ஆராய்ச்சி பண்ணணும். இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணணும். இது தாமதமா வர்றாங்க. இன்னும் அந்த மண்டையில ஏறலங்க. நாராயணனுக்கோ மற்ற இருக்க நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ வந்துங்க, நிறைய பேத்துக்கு போகணும். குறிப்பா விண்வெளி துறைக்கு, இராணுவத்துறைக்கு போகணும். இன்னும் பத்த மாட்டேங்குது. என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? தினம் நான் 6 வீரோடு ஏறியே போறேன். விண்வெளி ஒண்ணு. சரி. அப்புறம் கீழே இதை பற்றி கிராவிட்டி பத்தி எழுதியிருக்காரு. இதை பற்றி சுருக்கமாக விவரங்களை ஏற்கனவே எழுதி உள்ளேன். தற்சயம் இது கோவை கலமகள் கல்லூரியில் இருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்துருங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இதை நான் பண்ணி பார்த்துட்டேன், செக் பண்ணி பார்த்துட்டேன். அதை விட தூக்கி அடிக்கிற மாதிரி செராமிக்கில் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் பெரிய விஷயமே. இப்போ அடுத்தது செராமிக் பயன்படுத்தி காத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். அதையும் கொண்டு வந்து அது இப்போ வேற பல்கலைக்கழகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு கொண்டு வந்து காமிச்சோம்னா பெரிய வேலை வரும். அதை பார்க்கலாம், செய்ய சொல்லுவோம். சரி, இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இதுதான் விஷயமே. அப்போ மொத்தத்தில் இன்னைக்கு காலையில் பேசியாச்சு. இந்த அம்மையாரை பற்றி பேசியாச்சு, அந்த பரிமளாவை பற்றி பேசியாச்சு. 2-3 நாளைக்கு அவங்கள பற்றி பேசணும். இந்த பெண்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் என்ன இந்த இவங்களுக்கான இந்த செங்கோதை என்னாச்சுன்னு தெரில. அறிமுக கட்டணம் கட்டிட்டு எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. 2 நாள் 3 நாளாவே காணும். ஆனால் செய்தி பார்க்குறாங்க, அனுப்பிச்சா வரணும் இல்லை. அதான் இதாங்க விஷயம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதுதான். அதாவது ஒன்றும் பயப்படாமல் செய்ய வேண்டியது. பெண்கள் செஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது பெண்கள் சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா நல்ல குழந்தைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நல்ல குழந்தைகளையும் பெற்றுக்கலாம். புதுமண தம்பதிகள் குறுக்க பேசுறது மன்னிச்சிருங்க. ஒரு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஆனா நீங்க அதுக்கு ஒரு வீடியோல சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் ஜஸ்ட் பொதுவா கேக்குறேன். நான் உயிர் என்ற ஒன்றின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேள்வி எழுதி அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தேன். அதுல 4வது கேள்வி உயிர் உடலோடு சேர்வது ஏன், பின் பிரிவது ஏன்? இதுதான் பேசிக்கே. இதுதான். ஆமா, இது எங்க தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா அண்டத்துல தொடங்குது. அண்டம் தான் அடிப்படை. அண்டம் தான் பிண்டமா மாறி இருக்குது. அதனால இந்த பிராண சக்தி என்பது மூச்சு பயிற்சி அல்ல, பிராணன் இருப்பிடமாக இருக்கிற விண்வெளி சக்தி. அதுதான் 3வது சக்தி. அங்கிருந்து தொடங்கி வருது பரிணாம கோட்பாடு. இது எவல்யூஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அது பூமியை தேர்ந்தெடுக்குது. அதான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பூமி என்பது பார்த்தீங்கன்னா அந்த சராசரி வெப்பநிலை 33 டிகிரி இருக்கு. மற்ற கோள்களுக்கு அந்த டிகிரி கிடையாது. இங்க இது பழகிடுது. மற்றதெல்லாம் 100 டிகிரி 200 டிகிரி கூலிங்கில் போயிடுது. நீங்க செவ்வாயெல்லாம் பின்னாடி போயிடுது. நம்ம கிட்ட ஓரளவுக்கு செவ்வாய் நம்புற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு செவ்வாய் நம்மளுதானு கிட்டத்தட்ட அது 25 மணி நேரம் நம்மளுது. ஆனா நிலப்பரப்புல அதிகமா இருக்குங்க. வறண்டு பாலைவனம் தான். நாங்க தண்ணி ஓடிட்டு இப்பதான் கண்டுபிடிக்கணும் தண்ணியில. சரி, விஷயத்துக்கு வரலாம். இது இயற்கையினுடைய விளையாட்டு தான் இது. அப்ப உயிர், அதுதான் தமிழ்ல உயிர் அணுக்கள், உயிர் மெய்ன்னு 2ஆவே எழுதியிருக்காங்க. என்னை கேட்ட உயிருங்கிறது பிளஸ்ன்னு வச்சுட்டா உடலுங்கிறது மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். 2 சேர்ந்து இருக்கிறது. இது விண்வெளி தான் முடிவு எடுக்குது, இயற்கை தான் முடிவு. அப்ப இது இயற்கை நோக்கம். அது அங்கிருந்து ஒளியின் மூலமாகத்தான் இறங்கி இருக்கு. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒளியின் மூலமாக இறங்கி இருக்கு. அங்க இருந்து வர ஒளி தான் உள்ள பூந்துதான் பரிணாமம் பண்ணி அது அவ்வளவு சீக்கிரம் புரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் 400 கோடி ஆண்டு 350 கோடி ஆண்டு நேரம் எடுத்துக்குது. அதுல மாட்டிக்கிட்டான். எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. 350 கோடி ஆண்டு அடங்கப்பா. அப்படின்னா 350 கோடி ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்துட்டு வரோம்னு அர்த்தம். எப்படி?
அப்படியே கடத்திக்கிட்டே போறான். அப்படியே புழுவுல கடத்தியாச்சு, அப்புறம் பூச்சியில கடத்தியாச்சு, அப்புறம் ஊர்வனல கடத்தியாச்சு, அப்புறம் வந்து விலங்குல கடத்தியாச்சு, அப்ப மனிதன கடத்தியாச்சு. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 40 கோடி, இப்படி இப்படி இடைவெளி இப்படி வர்றதுனால இவனால மண்டையே வெடிக்குது. அதனாலதான் நமக்கு ஆள் சேர மாட்டேங்குது. நம்ம எடுத்துன பரிணாம கொள்கை அப்படித்தான் பேசி ஆகணும். எவல்யூஷன் சயின்ஸ் பரிணாம கொள்கை. நீ ஒன்னா பக்தி மார்க்கத்துல பரிணாம இவனுக்குதான் எதையுமே பேசுறது இல்லையா? பரிணாமம்னா என்ன அப்படின்னான்னு பாக்குறான். அவன் பரிணாமத்திலே எழுதியிருக்கான். திருவாசகங்கள ஒழுங்கா படிக்கணும். திருவாசகத்துல எழுதிட்டாரு, நான் பல பிறவியில பிறந்துதான் மாறி இருக்கேன், தேவனாக மாற போறேன்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாலில்லா குரங்கிலிருந்து தோன்றி மனிதனாக மாறி நம்ம நடமாடும் தாவரமாக மாறுகிறோம். இதுலதான் லாஜிக்கே இருக்கு. மெத்தேடே கண்டுபிடிச்சாச்சு இல்ல, மெத்தேடு கண்டுபிடிச்சாச்சு, அதான் பெரிய விஷயம். யாரு சொன்னாத்தே மெத்தேடு கரெக்டா இருக்கு இல்ல, யாரு சொன்னாத்தே மெத்தேடுக்கு அப்புறம் சப்பக்கட்டு கட்டுறதுக்கு தான் இந்த இதெல்லாம் புராணங்களை உள்ள சேர்த்தியாச்சு. அதெல்லாம் தெரியுது சப்பக்கட்டுக்கு. அப்புறம் அவனுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறக்க சப்பக்கட்டு அது இது அப்புறம் என்னது மறுபிறவி அதெல்லாம் சொல்லி எல்லாம் கேட்டு உள்ள வச்சாச்சு. யாரு படிச்சாலும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். நாத்திகம் படிச்சாலும் அவனுக்கு நாத்திகம் படிச்ச நேரம் கூட நாத்திகவாதி வந்திருந்தாரு. ஆரோக்கியம் வேணும்னா படிச்சுக்கோ, அவ்வளவுதான். உனக்கு ஏன் அதெல்லாம் வச்சுக்கிற? நமக்கு தேவை எந்த விஷயத்துல அந்த கருத்து உடன்படுதோ அதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதானே. அப்படித்தான். அதனால இந்த இயற்கை தான் அந்த வேலையை பண்ணுது. அதனாலதான் சொல்றேன், இயற்கைக்கு ஒப்படைக்கிறதா இந்த விஷயமே. இயற்கை தான் தேர்வு செய்யுது. இயற்கை தான் உயிரை கொடுக்குது, ஒரு அறிவு கொடுக்குது. கடைசியில வாய் ருசியில மாட்டிக்கிறேன். உணவே மனம் தானே தேர்ந்தெடுக்குது. அப்ப உணவு மனம் தேர்ந்தெடுக்கிறப்ப ஆரோக்கியம் எப்படி வரும்? உடல் வேறு மனம் வேறு. அதுவே உனக்கு இந்த முண்டங்களுக்கு புரியலையே. இப்பதான் சைக்கோன்னு சொல்றான். சைக்கோ வந்து 5 இருக்கே, மனசுல 5 இருக்கு. இப்ப 3 பத்தி தான் பேசுறான். 5 இருக்கு. அது வந்து அதனாலதான் வெங்கடேசன் என்ன பண்ணிட்டாரு, 4ஓட நிறுத்திட்டாரு. 5, 6, 7 இப்ப வேண்டாம் அப்படின்ட்டாரு. அது கரெக்டு தான். ஆனா இது சொல்லி கொடுக்காம நீங்க போக முடியாது. என்ன அது வந்து முக்கிய நிலை தான், அது வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக உயிர் அங்கிருந்து தொடங்குது. இது வந்து அது அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 450 கோடி ஆண்டுக்கு 450 கோடி ஆண்டுக்கு முன்பாக அதை யோசிச்சிருக்குது. அது வந்து 450 கோடி பூமி தோன்றி 450 கோடி ஆண்டாச்சு. அதுல 100 கோடி சும்மா இருந்திருக்குது. 350 கோடி ஆண்டுக்கு முன்னாடி தான் முதல் உயிரி தோன்றி இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஜனை உருவாக்குறது. அப்படின்னா செல்ஃபாவே உருவாக்குது. அதான் விஷயமே. இப்ப அமினோ ஆசிட் என்னமோ சொல்றான். இதெல்லாம் என்ன இருந்தாலும் இயற்கை. அது இவன் பேரெல்லாம் வச்சுக்கலாம். பரிணாமத்துல மாறிக்கு. இப்ப குவாண்டத்துல வர உடம்பு மாறாதா? குவாண்டத்துல இத்தனை வேலை நடக்கும்போது உடம்பு ஏன் மாறாது? இன்னும் இவங்க இன்னும் வந்து உடம்பு அப்படி பொய்யா எழுதி வச்சிருக்கானுங்க. நான் வந்து பிடிச்சி காய்ச்சி இருக்கா, உனக்கு அறிவே இருக்கா? சாட் ஜிபிடி பொய் சொல்லாத. உடம்பு மாறிட்டு இருக்கு தெரிய வேண்டாம். மாறிட்டு இருக்குது, இனிமே எதிர்காலத்து இப்படித்தான் வரப்போகுதுங்கிற. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு லிங்க் கொடுத்து இப்படியே வெங்கடேசன் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு உடம்பு மாறிட்டு இருக்கிறப்ப நீ பழைய கதையை பேசிட்டு இருக்காத. என்ன கொழுப்பு போறத தனிமையா பியூர் நைட்ரஜன் சாப்பிட முடியுமா? புரோட்டீன் இங்கே தனிப்பட்ட புரோட்டீன் எங்கே இருக்கிறது? எல்லாம் கலந்துதான் இருக்குது. கலந்து இருந்த மனுஷன் நச்சுத்தன்மை பண்ணாதா? தனி நைட்ரஜன் சொல்லு. தனி நைட்ரஜன் உணவு உலகத்துல கிடையாது. அப்படி சொல்லு. அதுதான் உடம்பு. உடம்பு மாறிக்கொண்டு இருக்கிற உடம்பு நீ பரிணாமத்துல மாறாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற. முடிவடையாது பரிசோதனைங்க. இன்னும் இந்த முண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது. மேற்கு நாட்டு முண்டைகளும் புரிய மாட்டேங்குது. அப்ப நாம தான் பிடிச்சி காய்ச்சல்னு ஏறிக்குது. அதனால வேறு வழியே இல்லை. ஆக கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ஆண்டாயிருக்குது. இன்னும் உயிர் வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல எனக்கு. அது அப்படியே இருந்தாலுமே நம்மளை அடிமையாத்தான் பார்க்கும். நம்மளெல்லாம் மதிக்காது. நம்மளோட மேலான உயிர் எங்கேயாவது இருந்தா கூட இருக்கலாம். அது இது வரைக்கும் அவன் தேடிட்டு தான் இருக்கிறான். ஒன்னும் இது வரைக்கும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனா தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது வேற விஷயம் இருக்கு. விண்வெளியிலிருந்து தண்ணி வந்துருச்சு நமக்கு. அந்த தண்ணி வேற, இந்த தண்ணி வேற. அந்த தண்ணி வந்து அடர்த்தியான தண்ணி. அந்த தண்ணி இங்க வந்து மாறிடுச்சு. அது அணு எடை அதிகமா இருக்கும். கனநீர்னு சொல்லுவாங்க, ஹெவி வாட்டர். இந்த ஹெவி வாட்டர் என்ன ஆயிடுச்சுன்னா இங்க லைட் வாட்டரா மாறிடுது. அது நம்ம சாப்பிட்ற தண்ணி. அது வந்து அணு உலைக்கு பயன்படுத்த தண்ணி. அப்படித்தான் மேலே விண்வெளியில வந்திருக்குது. அதுல நம்ம வந்து ஒட்டி ஹைட்ரஜன்ல வந்து ஒரு அணு இருக்கிற ஹைட்ரஜன் மாறிடுச்சு. அதுல 2 இருக்கிறது 3 இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அணு உலைக்கு பயன்படுத்த. மொத்தத்துல அணு உலையிலேருந்து இயற்கையிலேருந்து அணு உலையிலேருந்து உற்பத்தி ஆகி அப்படியே போயிட்டு இருந்திருக்குது. நம்ம தண்ணியை வந்து பழைய தண்ணி தான். சூரியனுக்கு கூட மூத்த தண்ணி இது. ஏற்கனவே தண்ணி அங்க ரெடியா இருந்திருக்குது எங்கேயோ. விஞ்ஞானி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, தண்ணி பழசுது. சூரியனுக்கு மூத்ததுங்கிற தண்ணி. என்னங்க ஐயா? சூரியனுக்கு மூத்தது 2014 தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. போய் போட்டு பாருங்க, வந்துடும் பாருங்க இதெல்லாம்.
தண்ணி வந்து ம். வாட்டர் இஸ் ஓல்டர் தேன் சன்னு போட்டு பாருங்க. சாட்சிபில செயற்கையில் போட்டு ஆமான்னு சொல்லிடுவான் பாருங்க. போட்டு விவரமே கொடுத்துருவான். அதாவது ஏற்கனவே அந்த புரோட்டோரியம், அப்புறம் டியூட்டோரியம், ட்ரைட்டோரியம், அதாவது அடிப்படையே வேற ஒன்றும் இல்லை. அதாவது கடின நீர், அவ்வளவுதான். அதுதான் இப்ப நமக்கு வந்து நாம பயன்படுத்துறது குடிக்கிறதுல மென்னீர். புரோட்டான், ஒரு புரோட்டான் தான் இருக்கும் ஹைட்ரஜன்ல. அதனால அது மாறிடுச்சு. அப்படின்னா இது பழசுதான் சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ நிறைய போடுறாங்க இல்லையா. நான் வந்து விண்வெளி பத்தி படிப்பேன். விண்வெளிக்கு ஒன்றும் விடுறது இல்லை பையன். ஏன்னா 16 மணி நேரம் தானே வேலை. அந்த இந்த ரயில் ஃபைபர் இருக்குங்காட்டி அது வந்துகிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குது. ஜிபிலாம் போட்ட கட்டு. இன்னொரு சந்தேகம், நம்ம நீர்பயிற்சி இந்த நம்ம முறைப்படி பண்ணும்போது, உள்ள சுத்தப்படுத்தும் போது, இந்த குண்டா இருக்கவங்க பண்ணா ஒல்லியாகி ஒரு மைய புள்ளிக்கு வரும், ஒரு அதாவது நிலையான இடை. ஆமா, நடுநிலை இடை. ஆமா, இதே இது ஒல்லியா இருக்கவங்க சுத்தப்படுத்தும் போது வெயிட் ஏறி மறுதிருப்பும் நிலையான எடை வந்து அது அவரவர் எடைக்கு தகுந்த மாதிரி தான் குறையுமே தவிர பெருசாலாம் ஒன்றும் குறையாது. அவரவர் எடைக்கு தகுந்த மாதிரி தான் குறையாது. அழுக்கு எவ்வளவு இருக்கோ அதான் கணக்கு. அழுக்கு மலம் அவ ஏற்கனவே இழைச்சிதான் இருக்கா. மலம் ஏறி இறுக்கி போய் இழைச்சி போய் கிடக்குறான். அந்த மலத்தை மட்டும் எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 விழுக்காடாவது பெருகும். இந்த அழுக்கை பொறுத்ததான், அந்த அழுக்கை பொறுத்து, அந்த கழிவை பொறுத்து தான் அது. இந்த ஒல்லியா இருக்கிற குண்டா இருக்கலாம் கணக்கு கிடையாது. இது அப்படி கிடையாது. அந்த அழுக்கு நீங்கிட்டு அவன் ஏற்கனவே கரைஞ்சிருக்கு இல்லையா. ஏன்டா ஒல்லியா இருந்தான்னா உடம்பே கரைச்சி விட்டுருச்சு. உடம்பே அவனுக்கு தெரியாம கரைச்சிருச்சு. குண்டா இருக்கிறவங்க அவ்வளவுதான். நாரிப்பு இவனுக்கு நாட்டம் அடிக்கும். வாய் மல நாற்றம் இல்லாதவன், நீ போட்டுக்கணும், வாய் மல நாற்றம் இல்லாதவன் எவனோ அவன் தான் உயிர் வாழ்வான், மற்றவன் செத்தவன் எழுதியிருக்கிற. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. மருத்துவன் வாயில் மலநாற்றம் இல்லாம இருப்பது எப்படி, அப்படியே போட்டிருக்க 100 பேர் பார்த்துருக்காங்க. மருத்துவன் வாயில் மலநாற்றம் இல்லாம இருப்பது எப்படி? மருத்துவன் வாய், இப்ப மருத்துவனோட வாயை நாற்றம் அடிச்சா அவன் கிருமி அவனுக்கு போயிருங்க. அப்படி நிறைய பேருக்கு கொண்டு போய் இவனுக்கே தெரியாது. அங்க போய் புது கிருமியா மாறிக்க. இப்ப புது கிருமிகள் உற்பத்தியாவது இப்பதானே கண்டுபிடிக்கிறீங்க. புது கிருமி இயற்கை உண்டு பண்ணிட்டே இருக்கும். வெப்பநிலை மாறிச்சுன்னா புது கிருமி உற்பத்தி ஆகுதுங்களா நம்ப முடியுதான்னு கேட்கிறேன். பழைய கிருமிகள் கிடையாது, புது கிருமிகள். என்ன கேசவன் ஐயா? இப்ப டிஎன்ஏ பத்தி பேசிக்கிறப்போ அப்ப நம்ம உடம்புலையும் கூட புது கிருமி உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப நம்ம ஆரோக்கியமா நினைச்சுக்கிட்டு இருப்போம். இவன் தான் மாவுச்சத்தை திங்கிறானாச்சே. மாவுச்சத்து திங்கிறப்ப புது கிருமி உற்பத்தி ஆயிரு. இவன் பேசும்பொழுது அவன் மூக்கில் ஏறிட்டு போயிடும். அவனை கொண்டு போடு. இவன் நல்லா இருப்பான், அவன் செத்து போயிடுவான். இவனுக்கு உண்டாக்கணும் உயிரோடு இருப்பான். அவனுக்கு புதுசா யாராவும் செத்துருவான். அவ்வளவுதான். அவன் கோயிந்தாதான். அப்படித்தான் பல் மருத்துவமனையில ஒரு 8 பேர் செத்து இருக்கிறாங்க. 4 வருஷத்துல 4 பேர் செத்து போயிருக்கிறான். என்னடான்னு பார்த்தா கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு கிருமி கொண்டு சாகுதுன்னா அப்புறம் என்னதான் சொல்றது. அவன் கத்தி ஏத்திரு சீ பிடிச்ச பரவலாம். அந்த கிருமி உள்ள போய் ஏதோ பண்ணிருக்குதாமா, மூளை ஏறிடுதாமா. அது எங்க வேணாலும் பரவும். அப்ப இவன் என கேட்டா இவன் வாயிலிருந்து போயிருக்குது. யார் வாயில? மருத்துவர் வாயிலிருந்து போயிருக்குது. எதிர்பார்ட்டுல இருந்த வேலை. அதனால சொல்றேன், இந்த நீருணவு முறையை வந்து கழிவு எடுத்துட்டீங்கன்னா 1/2 மண்டலத்திலயோ 1 மண்டலத்திலயோ கழிவு ஒண்ணு இல்லை. தண்ணீர் காய்கறி ஒரு 180 நாள் பண்ணிட்டானா அவ்வளவுதான். ரத்தம் சுத்தமாயாச்சு. எந்த கிருமி உள்ள வராது. இந்த கொழுப்புக்கு அங்க வேலையே இல்லை. கொழுப்பே இல்ல. கொழுப்பே இல்லாம அதிகப்படியான கொழுப்பு, அப்ப இயற்கையான கொழுப்புல அங்கங்க வந்துடும். எங்கெங்க கொழுப்பு இருக்கணுமோ அதாவது முடிவு, அதெல்லாம் உடம்பு முடிவு எடுக்கு. இவன் கண்டபடி எழுதி வச்சுங்காட்டி தானே இந்த விபச்சாரி கடும் கோபமா இருக்கு. எல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண அயோக்கியத்தனா. கண்டுக்காம போறான் பாருங்க. நாடு அவ்வளவுதாங்க. அவன் நாடெல்லாம் முடிஞ்சே போச்சு. அதனால இப்படித்தான் இருக்குது. மீண்டும் இதை பத்தி பேசுவோம். அதான் இந்த உயிர்னா இப்படித்தாங்க. இதுதான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னு பண்ண முடியும்? வேற எங்கேயும் உயிர் இல்லை. அது இது வரைக்கும் அதான் போய் இப்ப டெலஸ்கோப்பும் பார்த்துட்டு இருக்கிறேன், அப்பிள் ஸ்கோப்பும் பார்த்துருக்குது. இப்ப இன்னொரு டெலஸ்கோப் இருக்கான் பாருங்க, 67 பயங்கரமான செலவு. இந்த என்னது ஜேம்ஸ் வெப் அது என்ன எக்கச்சக்கமான வேலை பண்ணுது. அடேங்க அப்பா, அதெல்லாம் படிச்சா மனசுக்கு அப்படியே இதான் என்ன வேலை பண்றான்னு கேட்டா சாமி மீறின அமெரிக்காக்காரன் மீறினாளுக்கு அப்பா.
அவன் அதுக்காக தியாகம் பண்றான் பாருங்க. அப்பப்ப போனா அமெரிக்கா போய் பார்க்கணும் மாட்டு தெரியுது. அதனால பார்க்கலாம் போய் ஒரு சுத்து வரணும். போய் எப்படியாவது போய் ஜேம்ஸ் போய், ஏன்னா இதுலயே வருது, நீங்க போட்டீங்கன்னா லைவே வந்துருதுங்க. எல்லாமே வீட்டுல இருந்தே பார்க்கலாம். அது ஜேம்ஸ் வெப் என்ன பண்ணுதுங்கிறது இதுலயே பாத்திரலாம். இதெல்லாம் பார்த்தா தான் மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. நீங்க லைவ் டெலிகாஸ்ட் வருதுங்க, என்ன பார்த்துட்டே இருக்கணும். என்ன அவனுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பான்னு தெரியுது. 24 மணி நேரம் கண்கொத்தி மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பாவது ஒரு சிக்னல் ஒரு சும்மா நினைச்சு நாம சினிமா பாக்குற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க கூடாது. அது எப்பாவது பயங்கர பொறுமையில எல்லையற்ற பொறுமை வேணுமா அப்பா. அசையவே இருக்காது. வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சின்னதா ஏதோ ஒரு புள்ளி அசையும். அதை கண்டுபிடிக்கிறதுனா இப்ப என்ன பொறுமையா இருக்கும் பாருங்க. தூங்கவும் கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்க. சாதாரண விஷயம் இல்லை டெலஸ்கோப் கவனிக்கிறதுங்க. ஆனா இப்ப நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. ஏதோ அசை வரந்த காட்டுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பான். சிக்னல் வந்து பீங்னு ஒரு சத்தத்தை கொடுன்னு சொல்லியிருப்பான். ஏதோ இப்ப ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி தானே, இன்னும் மனுஷனே கவனிக்க தேவையில்லை, அதுவே பார்த்துட்டு இருக்குமே. ரோபோட் கையில் கொடுத்து அது பார்த்துட்டு போகுது. இப்ப அதெல்லாம் வந்துரு, இனி மனுஷனாங்க தேவை இருக்காது. மனுஷனே மொத்தத்துல மனிதனுக்கு ரெஸ்ட் கிடைக்க போகுதுங்க. அதாங்க ஐயா, நீ 8 மணி நேரம் வேலை இனிமேல் இருக்காது. இனிமேல் வந்து 2 மணி நேரம் வேலை வந்துருங்க. எதிர்காலத்துல 8 மணி நேரம் வேலை இருக்காது. ஆனா வேலை கிடைக்கும். இப்ப இந்த 3 நாள் வேலை திட்டத்தை 4 நாள் வேலை திட்டத்தை இப்ப 3 நாள் ஐரோப்பா நாடுகள 2 நாடு சாம்பிள் பார்த்துட்டானுங்க. 4 நாள் வேலை திட்டம், அதாவது 3 நாள் ஓய்வு, 1 நாள் டு 1 நாள், அப்ப மொத்தமா 4 நாள். இனி என்னப்பா அதையும் குறைச்சி 3 நாள் மட்டும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப திட்டம், நல்ல திட்டம் தான். அப்ப ஆனா இந்த ஓய்வை வந்து ஒழுங்கா பயன்படுத்தணும். தண்ணி அடிக்க பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா கூத்தடிக்கிறதுன்னு பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு கதை. அதனால சிந்திங்க, மறுபடியும் இதை பத்தி பேசலாம். சரிங்களா? பொது விஷயமே இன்னைக்கு பேசியாச்சு. அப்புறம் இந்த உயிர் இதுதான், இந்த உயிருக்கு இதுதான் இலக்கணமே தவிர வேற என்ன நாம் என்ன விண்வெளியா அல்லது வந்து வேற என்ன? நம்ம இந்த உயிர் உற்பத்தி பண்ற அரசனா இருந்தா கூட சொல்லிடலாம். இப்படி அனுமானிக்கிறதுல ஹைப்போதிசிஸ் தான். இதெல்லாம் ஹைப்போதிசிஸ் ஆராய்ச்சி பண்ணி ஆனா இதுதான் நடக்கும். இப்ப மென்டல் ஃபோர்ஸ் வந்துருச்சு இல்லையா? இப்ப இப்பதான் மென்டல் பாடின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப மென்டல் பாடினா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். இப்பதான் சொல்றீங்க மென்டல் பாடி, பிசிக்கல் பாடின்னு சொல்றீங்க. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்றீங்க. அது இதை விட குழப்பமா இருக்காது. மென்டல் பாடியே புரிஞ்சுக்க முடியாது. அது நரம்பு அணுக்கள் வந்து தொடர்பே இல்லாத நரம்பு அணுக்களே தொடர்பு பண்ணிக்குதுங்கிறான். அப்ப இது குவாண்டம் தான் வேலை செய்யுது, எந்த லிங்குமே இல்லாம. அதாவது உடம்புல எல்லா இடத்துலயும் வெவ்வேறு செயல்பாடுகள், வெவ்வேறு திசுக்களே வெவ்வேறு திசுக்கள். ஆனா டிஎன்ஏ மட்டும் பொதுவா இருக்குதுங்கிறான். டிஎன்ஏ மட்டும் வாத்தியார் மட்டும் பொதுவானது. ஆமா ஆமா, திசுக்கள் வெவ்வேறு திசுக்கள். இதய ஒரு தனி திசு, கணையம், என்னென்ன இருக்கோ 12 மடங்கு லட்சக்கணக்கான உறுப்புகள் இருக்கு. அத்தனை வெவ்வேறு திசுக்களா நானது. ஆனா தகவல் மட்டும் இங்கிருந்து தான் போகுது. டிஎன்ஏ அது மட்டும் ஒழுங்கா அதே சொல்லக்கூடிய அந்த என்னென்ன சைட்டோபிளாசம், அது சைட்டோகாண்ட்ரி, எண்டோகாண்ட்ரியா, அந்த பிளாசம் இந்த பிளாசம் உள்ள போனா அது போயிட்டே இருக்குது. அப்படித்தான் இருக்குது. மீண்டும் இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? நன்றி.